அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். துண்ணும் அநாதியை சூழ்ந்து எனை பிரியாது என் உறவு ஆகிய என் உயிர் உறவே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல். இதனுடைய உரை விளக்கம். என்றைக்கும் முடிவு என்பதை இல்லாது என் உள்ளம் புறம் சூழ்ந்து என்னை பிரியாது என் உறவாக விளங்குகின்ற என் உயிரான உறவே என்று பேராசிரியர் பாலசுப்ரமணியம் அவர்கள் சொல்லக்கூடிய அற்புதமான உரை விளக்கம். துண்ணும் அநாதியை சூழ்ந்து என்னை பிரியாது என் உறவு ஆகிய என் உயிர் உறவே என்ற அகவல் வரி 1199 1200 அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். தனு கரண புவன போகங்களை பெறாது ஆன்மா சிற்றணுவாய் அருகே கிடந்த காலம் மனிதனின் அநாதி நிலையாகும். எண்ணி அறியதற்கரிய அந்நாள் தொட்டு இந்த ஆன்ம வடிவில் இருந்து வருகிறவன் ஆன்மரூபி. அந்த அநாதி காலம் தொட்டு அகமும் புறமும் சூழ்ந்துள்ளது அருட்பெரும் ஜோதியாம். துண்ணும் அநாதி என்றது அநாதி காலத்து பிரிவுரா பொருந்தி நின்ற நிலையா, அதாவது நித்தியமாய் உள்ள அகண்ட பரஞ்சோதியின் நிலை அநாதியானது என்றும் அதில் பிரித்தறியா முடியாது அதுவாக ஒன்றியிருந்த அணு ஒவ்வொன்றும் ஒரு தனி ஆன்மாவாக பின்னர் விளங்குகின்றது என்று கூறுகின்றனர். அதனால் அப்போது தொட்டு ஆன்மாவுக்கு துணையாய் மெய் உருவாய் கடவுள் சூழ் ஒளியாய் விளங்கி வருகிறார் என்றும் தெரிந்து கொள்கிறோம். உலகியல் உறவு முறைகள் யாவும் புற உடல் உருவே வைத்துத்தான் காணப்படுகின்றனவாம். அந்த உறவு உடலில் நீக்கி மறைந்து போகும். ஆனால் கடவுள் உறவு நித்திய ஆன்மாவுக்குரிய அநாதியாய் விளங்குவதாம். அநாதியில் கடவுள் பெரும் ஜோதி ஒன்று இருந்தது. அதற்கு திருவருள் நிறை இயல்பாய் இருந்து வந்தது. அந்த அருள் உண்மை அனுபவப்படும் போதுதான் அருள் ஒளியின் ஐந்தொழில் செயல்பாடு அன்றே தொடங்கியதாம். அப்போது முதல் அகண்ட வெளிநிறை அகண்ட ஜோதியின் ஒவ்வொரு அணுவிலும் அருள் உணர்வு அகத்தே அருவமாய் நிலவிடவும் புறத்தே சூழ்வெளியில் ஐந்தொழில் செயல்பாட்டால் தூல பொருள் வடிவாகவும் இயக்க ஆற்றலாகவும் அறிவு உணர்வாகவும் ஆன்ம சக்தி சித்தியாகவும் முடிவில் அருள் அனுபவம் விளங்கத் தொடங்கியதாம். இவ்வருள் அனுபவத்தில்தான் இந்த உண்மையை உள்ளபடி கண்டுகொள்ளப்படுகின்றது. இன்று நேற்று வரை திருவருளின் உண்மை வெளிப்பட்டது இல்லை. ஆன்மாவுக்கு தன் ஞானம் ஏற்பட்டு யோக அனுபவ சித்திகள் பலவோ வெளியாகி இருக்கின்றனவாம். அதனால்தான் சித்தர்கள், முக்தர்கள், தேவர்கள், மூவர்கள், மகான்கள், ஞானிகள், அவதார புருஷர்கள் என்பவரும் தம்மை கடவுளின் ஏக தேசங்களை கண்டு அப்பதியின் பால் வேண்டி பெற்ற சக்தி சித்திகளை கொண்டு உலகம் போற்ற வாழ்ந்திருந்து
முடிவில் அக்கடவுளில் ஐக்கியமாய் மறைந்து போனாராம். இப்படி விளங்கிய ஆன்மா ஒவ்வொன்றும் தன்னை கடவுளின் ஏக தேச வடிவமாய் சிற்று அணுவாய்த்தான் அறிந்திருந்தது. நிறை பரம்பொருளே அவ்வான்மாவாய் இருந்து கொண்டு தன் அருள் ஐந்தொழிலால் இந்த இம்மனித பிறப்பில் வெளிப்படுத்தி கொண்டிருப்பதை சற்றும் அறியாமல் இருந்தது அவ்வான்மா. இந்த நிலையில்தான் ஆன்மாவுக்கு மறைப்பு, திரிபோபம், பக்குவம் வருவித்தல் ஆகிய இதுவரை இருந்து வந்து உள்ளதாம். மேலும் இம்மறைப்பு நிலையே ஆன்மாவின் ஆணவமலமாக அறியப்படுகின்றது. இன்றே அருள் பக்குவம் ஏற்பட்டுள்ளது. ஆன்மா தன்னை எங்கும் நிறை கடவுளின் உண்மை வடிவாக அருளால் உணர்கின்றது. அகண்ட வெளி நிறை பதியே தன் அருள் அனுபவ வெளியீட்டுக்காக இந்த ஆன்மா சிற்றுரை கொண்டு விளங்குகின்றதாக அறியப்படுகின்றது. இதனால் மனிதன் தன்னை அனாதியே கடவுள் வண்ணமாயிருப்பதை அறிகிறான். இக்கடவுள் நிலையில் இருந்து வரும் தன்னை சூழ் அருட்பெரும் ஜோதியாயிருந்து ஐந்தொழில் செயலால் பலவாய் தோன்றி வந்துள்ளது என்றும் அறிகிறான். இதனால் ஆன்மாவுக்கு ஆணவமலம் இயற்கையிலே இருந்துள்ளது என்பது கடவுள் அருள் உண்மையை கொண்டு விளங்கும் நிலையாம். இதிலிருந்து நோக்கும்போது மாயை என்பதும் கண்மம் என்பது கூட அருளின் தோற்ற செயலாக தெளிவாகின்றன. இதைத்தான் சுத்த சன்மார்க்க அருள் அனுபவ உண்மை நிலையாகும். அந்த திருவருள் இப்போதுதான் தனது ஐந்தாம் சக்தியின் நிறை அனுபவத்தை திரு அருள் பிரகாச வள்ளலார் மூலமாக வெளியாகி உள்ளது என்றது அறியப்படுவதாம். அருள் ஏக தேசமே முன்பெல்லாம் வெளியாக இருந்ததால் எவரும் கடவுள் நிலை வாழ்வு பெறவில்லை என்பது சத்தியம். இதனால் நம் திரு அருள் ராமலிங்க சாமிகள் வள்ளல் பெருமான் இச்சுத்த நெறிக்கு முதல்வர் ஆவார் என்பது உண்மையாம். இந்த அருள் உண்மை அனுபவத்தை எவ்வளவு தெளிவாய் இந்த அடிகள் எடுத்து காட்டுகின்றன என்பதை நாம் நிறுத்தி ஓதி உணரவும், துண்ணும் அனாதியை சூழ்ந்தென பிரியாது என் உறவு ஆகிய என் உயிர் உறவே என்பதின் கருத்தை உளம் கொண்டு உய்வமாக என்று பேராசிரியர் பாலசுப்ரமணிய அவர்கள் சொல்வது போல இல்லாமல் உண்மை உணர்வை வெளிச்சம் போட்டு காட்டுகிறார் சாமி சரவணானந்தா அவர்கள். அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, உண்மையை உணரணும். அப்போ அந்த உண்மை உணர்வு நமக்கு வேணும். அந்த அருள் அனுபவத்தை, அருள் உண்மையை அனுபவத்தை நமக்கு சொன்னவர் திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் என்பதை இந்த அகவல் வரியினுடைய உரை விளக்கத்தின் முன் நாம் உணர்ந்து கொண்டு உண்மையான ஞானத்தையும் எப்போதுமே உள்ளும் புறமும் இருந்து நம்மை பிரியாது இருக்கக்கூடிய அந்த ஏக இறைவனோடு என் உயிரான உறவு கொள்ள வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி பாடல் என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தில் எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்று மலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலாருடைய பாதம் தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவலயமெல்லாம் ஓங்குக என்று வள்ளல் பெருமானுடைய திரு அடி பாதம் தொட்டு வணங்கி இந்த உலகிலே இருக்கக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், ஜீவ முக்தர்கள், யோகிகளின் திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.
வாழ்க வளமுடன்.